வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம். ஆண்டின் தொடக்கம் முதலே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 1ஆம் இடத்தில் ராகுவுடன் மிக நெருக்கமாக பாவத்துவ நிலையில் இணைந்திருக்கிறார். இந்த அமைப்பு பொருளாதார அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், குடும்பத்தில் சிக்கல்கள் உருவாகக்கூடிய சாதகமற்ற நிலையாகும். மேலும் 7.5 சனியின் தாக்கமும் ராகுவின் நெருக்கமான பிடியும் ஒரே நேரத்தில் இருப்பதால் சிலருக்கு நாம் பூமியில் வாழ்கிறோமா அல்லது நரகத்தில் வாழ்கிறோமா என்ற இனம் புரியாத நிலை உருவாகலாம். அன்பான கும்பராசிக்காரர்களே, ஜென்ம சனி 2.5 ஆண்டுகள் என்றாலும் கடைசி 4 ஆண்டுகள் ஜென்ம சனி அனுபவிப்பதைப் போல உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆனால் மார்ச் மாதம் முதல் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராகுவின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபடுகிறார். இதுவே மிக அற்புதமான யோகத்திற்கான முதல் படி. குரு பகவானின் அருள். மேலும் குரு பகவான் உங்களுக்கு லட்சுமி ஸ்தானமான 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை காக்கும் அரண் போல செயல்படுகிறார். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி முதல் குரு பகவான் 5ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 6ஆம் இடமான கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். குரு 6இல் மறைந்தாலும் உச்சம் என்ற உன்னத நிலையை அடைகிறார். அது மட்டுமல்ல, உச்சனின் வீட்டில் சனி பகவான் என்ற ஒரு மிகச்சிறந்த ராஜயோக அமைப்பாகும். இதன் பலனாக எந்த சூழ்நிலையையும் தாங்கும் வலிமையான பொருளாதாரம், கடன்களிலிருந்து விடுபடும் வாய்ப்பு, வாழ்க்கையில் நிலைத்தன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆண்டின் இறுதி மாதங்களான நவம்பர் டிசம்பர் மாதத்தில் குரு பகவான் 7ஆம் இடமான சிம்மத்திற்கு பெயர்ச்சியடைகிறார். இதன் மூலம் கிடைக்கும் மிகச்சிறந்த யோக பலன்கள்: திருமணத்திற்கான வரன் அமையும், தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, கூட்டு தொழிலில் லாபம் என மிக அற்புதமான ஆண்டாக அமையப்போகின்றன. மேலும் கும்பராசிக்காரர்களே, கடந்த 4 ஆண்டுகளாகப்பட்ட கஷ்டத்திற்கு ஓய்வு கொடுக்கும் ஆண்டாக அமையப்போகின்றன. மேலும் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்வது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.